எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம மருத்துவ உலகத்துல இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையை பத்தியும் அதுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அட்டகாசமான தீர்வை பத்தியும் தான் பார்க்க போறோம். அதுதான் ரேடியாலஜி ஒர்க் ஃப்ளோ. வாங்க இது கூட என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு நேரடியான கேள்வி. 20ஆம் நூற்றாண்டுல செஞ்ச சிஸ்டம்ஸ் ஏன் இப்போ இந்த 21ஆம் நூற்றாண்டு ரேடியாலஜிக்கு செட் ஆக மாட்டேங்குது? இதுக்கான பதில தேடி தான் நம்மளோட இந்த முழு பயணமும் இருக்க போகுது. முதல்ல நாம புரிஞ்சிக்க வேண்டியது இந்த ரேடியாலஜி மோனோலித் பிரச்சனைனா என்னன்னு தான். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா எல்லா ஆஸ்பத்திரிக்கும் ஒரே மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொடுக்கறதுல என்ன சிக்கல் வருதுங்கிறது தான் இது. இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு விஷயத்த ரொம்ப அழகா விளக்கும். இடது பக்கம் இருக்கிறது மோனோலித். இது ஒரு கல்லு மாதிரி ரொம்ப இறுக்கமா இருக்கும். நாம தான் அதுக்கேத்த மாதிரி வளைஞ்சு போகணும். ஆனா வலது பக்கம் பாருங்க, ஈகோசிஸ்டம். இது தண்ணி மாதிரி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலோட தேவைக்கேத்த மாதிரி தன்னைத்தானே மாத்திக்கும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். சரி, ஏன் இந்த மாற்றம் இப்போ ரொம்ப முக்கியம்? ஏன்னா மெடிக்கல் இமேஜிங் இப்போ வெறும் ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் இல்ல. அதுதான் டாக்டர்ஸ் எடுக்கிற ஒவ்வொரு முக்கியமான முடிவோட மையமா, ஒரு அஸ்திவாரமா மாறிடுச்சு. பிரச்சனைய பத்தி பேசிட்டோம். இப்போ அதுக்கான தீர்வு என்னன்னு பாப்போமா? வாங்க, செயல்முறையை சிதைத்து கட்டமைத்தல் அப்படிங்கிற இந்த புத்தம் புது தத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வரி தான் இந்த முழு தீர்வோட சாராம்சமே. அதாவது, ஒரு கம்பெனி கொடுக்கிற சாஃப்ட்வேருக்காக ஆஸ்பத்திரியை மாத்துறதுக்கு பதிலா ஆஸ்பத்திரிக்காக சாஃப்ட்வேர் தன்னைத்தானே மாத்திக்கணும். பாத்தீங்களா, இது எவ்வளோ பெரிய ஒரு சிந்தனை மாற்றம். அப்போ இந்த சிதைத்து கட்டமைக்கப்பட்ட செயல்முறை கட்டமைப்புன்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். முன்னாடியெல்லாம் RIS பேக்ஸ்னு ஒரே பெரிய சிஸ்டமா இருக்கும். ஆனா இப்போ அப்படி இல்லாம அதை சின்ன சின்னதா தனித்தனியா இயங்குற பகுதிகளா பிரிக்கிறோம். ஒரு பெரிய வீட்டை இடிச்சு அதுல இருக்கிற செங்கற்களை வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புது வீட்டை கட்டுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். இப்போ அந்த கட்டுமான கற்கள் என்னென்னு பாருங்க. ஆர்டர் மேனேஜ்மெண்ட், ஷெட்யூலிங், இமேஜ் எடுக்கிறது, ரிப்போர்ட் பண்றது, அனலிட்டிக்ஸ், கடைசியா ஏஐயை பயன்படுத்துறது வரைக்கும் இதுல இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் நமக்கு தேவையானபடி மாத்திக்கலாம், புதுசா சேர்க்கலாம், இல்லைன்னா வேண்டாததை எடுத்துடலாம். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. சரி, தியரி எல்லாம் ஓகே. இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? வாங்க, ஒரு நோயாளியோட முழு பயணத்தையும் நாம பின்தொடர்ந்து போய் பார்க்கலாம். முதல்ல ஒரு டாக்டர் இமேஜிங் எடுக்க சொல்லி ஆர்டர் போடுறாரு. அடுத்த நொடியே ஒரு ஸ்மார்ட்டான சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. கடைசியா இமேஜ் எடுக்கப்படுது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆஸ்பத்திரியோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து டேட்டாவை எடுத்து இந்த சிஸ்டம் ரொம்ப புத்திசாலித்தனமா ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் சரியா ஒருங்கிணைக்குது. இதுல ஒரு மேஜிக்கே இருக்கு. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI. இது என்ன பண்ணுன்னா, ஒரு ரேடியாலஜிஸ்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அவருக்கு இப்போ எவ்வளோ வேலை இருக்கு, இந்த கேஸ் எவ்வளோ அவசரம், இது எல்லாத்தையும் யோசிச்சு சரியான வேலை சரியான நபருக்கு போறத உறுதி பண்ணும். இதனால நிபுணர்களோட நேரம் கொஞ்சம் கூட வீணாகாது. இந்த பயணத்தோட கடைசி 3 படிகள் இதோ. வேலை ஒதுக்கப்பட்டதும் ரேடியாலஜிஸ்ட் அந்த இமேஜை படிக்கிறாரு. கடைசியா ரிப்போர்ட் தானா சம்மந்தப்படுறவங்களுக்கு போயிடுது. இதுல ஒவ்வொரு ரேடியாலஜிஸ்டுக்கும் பிடிச்ச மாதிரி வியூவர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ரிப்போர்ட் அனுப்புறதுன்னு நிறைய வசதிகள் இருக்கு. பயனரை மையப்படுத்தியதுன்னு சொன்னேனே, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு ரேடியாலஜிஸ்ட் தனக்கு எது வசதியோ அந்த வியூவரை தேர்வு செஞ்சுக்கலாம். அது லைட் வெயிட்டா இருக்கலாம், 3Dயா இருக்கலாம், இல்லைன்னா AI பவரோட இருக்கலாம். அதே மாதிரி ரிப்போர்ட் டைப் பண்றது, வாய்ஸ்ல சொல்றது, ஸ்கிரீன் லேஅவுட்னு எல்லாத்தையும் அவங்க விருப்பப்படி மாட்டிக்கலாம். இதனால அவங்களோட வேலையும் சுலபமாகுது, வேகமும் அதிகமாகுது. சரி, இவ்ளோ சொல்றோமே, இந்த புது முறையால கிடைக்கிற உண்மையான நன்மைகள் என்ன? வாங்க, அதை இப்போ புள்ளி விவரமா பார்க்கலாம். இதோட முக்கிய நன்மைகளை வரிசையா பார்க்கலாம். முதல்ல, இது ஒரு மாடுலர் வடிவமைப்பு. அதாவது, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கலாம். ரெண்டாவது, இனிமே பழைய மாதிரி இறுக்கமான விதிகள் கிடையாது. மூணாவது, AI மூலமா உற்பத்தி திறன் பல மடங்கு அதிகமாகுது. நாலாவது, இதை கிளவுட்லயும் பயன்படுத்தலாம், இல்ல உங்க ஆஸ்பத்திரியிலே கூட வச்சுக்கலாம். அஞ்சாவது, ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச மாதிரி இதை மாத்திக்கலாம். கடைசியா, இது எந்த ஒரு IT சூழலையும் ரொம்ப சுலபமா வேலை செய்யும். நாம இப்போ இந்த விவாதத்தோட இறுதிக்கு வந்திருக்கோம். இது ரேடியாலஜிய எப்படி ஒரு புது கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுதுங்கிற ஒரு சக்தி வாய்ந்த பார்வையோட இதை முடிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் ஒரு புது RIS சிஸ்டமோ இல்ல பேக் சிஸ்டமோ மட்டும் கிடையாது. இது அதுக்கும் மேலானது. இது ரேடியாலஜி செயல்முறைக்கே ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது. இதுதான் ரேடியாலஜியோட எதிர்காலம்.